1990களில் நம்முடைய தமிழ்நாட்டில் வளர்ந்த மக்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு உங்களுடைய காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிகை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆனந்த விகடன், குங்குமம், குமுதம் இதையெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க நக்கீரன் பத்திரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ பிரபலமான ஒரு பத்திரிக்கை 1990கள் காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்த அந்த இளைஞர்களுக்கும் தமிழ் ரீதியான பற்று இருக்கிறவங்களுக்கும் வாசகர்களாக, அதாவது அதிகமான புத்தகங்கள் வாங்கி படிக்கிறவங்களுக்கு, அரசியல் ரீதியான அறிவை பெற்றவங்களுக்கு, அரசியல் ரீதியான ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நக்கீரன் பத்திரிக்கை ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிக்கை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அதனுடைய நிலை எப்படி இருக்குன்றதை நம்ம இன்றைக்கும் கண்டிப்பாக தெரியும். குறிப்பாகவே நக்கீரனை பற்றி இந்த வீடியோவில் என்னுடைய கருத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஒரு பத்திரிகையை வாங்கி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் வேலைவாய்ப்பு செய்திகள் நிறையா வரும் அப்படின்னு சில பத்திரிகைகள் வாங்கி படிப்போம். சில பத்திரிகைகள் என்ன அப்படின்னு சொன்னால் மத்திய மாநில அரசுகளுடைய அந்த எக்ஸாம், டிஎன்பிசி இந்த மாதிரியான தகவல்கள் கிடைக்கும் இந்த பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படிக்கலாம். சில பத்திரிகைகள் சினிமா ரீதியான பழைய நல்ல நல்ல சினிமாவுடைய விமர்சனங்கள் கிடைக்கக்கூடிய பத்திரிகைகளை வாங்கி படிக்கலாம். சிலது நாட்டினுடைய அரசியல் நிகழ்வை ரொம்ப எந்த பக்கமும் சாயாமல், அதாவது ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சாயாமல் செங்கோல் மாதிரி நடக்கிற நிகழ்வை அவங்களா பெரிதுபடுத்தாமல் சிறுமைப்படுத்தாமல் வெளியிடக்கூடிய பத்திரிகைகள் அப்படின்னு சில பத்திரிகைகளுக்கு குவாலிட்டி இருக்குது. பட் ஆனால் நக்கீரனுடைய பத்திரிகையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் மர்மமான செய்திகளை அதிகமாக அவங்க வெளியிட்டிருப்பாங்க. மர்மம் அப்படின்னு சொன்னால் ஒரு கொலை ரீதியாக, இல்லை கற்பழிப்பு, இல்லை விபச்சாரம், இல்லைனா ஊழல், ஸோ இந்த மாதிரி ஒரு மர்மங்களை அவிழ்த்து விடக்கூடிய செய்திகளாக ரொம்ப பிரபலமான பத்திரிகை. அதாவது மக்களை ஒரு மாதிரியான ஒரு க்ரைம் படம் பார்க்குற மாதிரி ஒரு த்ரில்லராக வச்சுக்கிறது, இங்கே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு பத்திரிகையாக தான் இருக்கும். ஆனால் இவங்க அரசியல் ரீதியான அறிவை ஏற்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அரசியல் ரீதியான அதிகமான அறிவை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை யாருக்கு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் திமுக பக்கம் இருக்கிறவங்களுக்கு அரசியல் ரீதியான அறிவு அதிகமாக ஏற்படுத்தியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மிக முக்கியமான பத்திரிக்கை இருக்கும். நீங்கள் முரசொலி அப்படின்னு சொன்னால் அது திமுகவினுடைய அந்த கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பத்திரிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் திமுகவின் கட்சியில் அங்கீகரிக்கப்படாத ஒரு பத்திரிக்கை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக நக்கீரன் தான். ஒரு காலத்தில் நம்முடைய சந்தன கடத்தல் வீரப்பன் காட்டில் இருந்தபோது அவரை போய் சந்திக்கிறது, அவர் என்னென்ன பேசினாரோ அதை வச்சு, அதாவது இந்த நக்கீரன் பத்திரிகையுடைய வளர்ச்சியில் சந்தன கடத்தல் வீரப்பனுடைய அந்த மர்மங்கள், அவரை பற்றிய தகவல்கள், அவர் பேசுனதை இவங்க அதை ஆடியோவாக ரிலீஸ் பண்ணுறது, நக்கீரனோட போய்ட்டு உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அந்த மாதிரியான நிகழ்வுகளை தன்னுடைய பத்திரிகையை வளர்த்துக்கிட்டார். இதெல்லாம் தாண்டியும் இவர் தொடர்ந்து அதிமுக, அதாவது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்வது, அந்த அமைச்சர்களின் ஊழல்களை நோண்டுறது, அந்த அமைச்சர்கள் என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தொடர்ந்து வெளியிட்டே இருப்பார். ஆனால் இவர் என்றைக்குமே திமுகவினுடைய ஆட்சியோ திமுகவினுடைய அமைச்சர்களை பற்றியோ தரக்குறைவாக எழுதவே மாட்டார். இது இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பத்திரிகையில் அது கடைப்பிடிக்கிற கொள்கைகள். இன்னும் நீங்கள் கடந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் இவர் பாமகவை ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பார். எப்போ அப்படின்னு சொன்னால் திமுகவோட கூட்டணி வைக்கும்போது. அதேமாதிரி விசிகாவை புகழ்ந்து பேசுவார். எப்போ அப்படின்னு சொன்னால் அது திமுகவோட கூட்டணி வைக்கும்போது. காங்கிரஸை புகழ்ந்து பேசுவார். எப்போ அப்படின்னு சொன்னால் திமுகவோட கூட்டணி வைக்கும்போது. ஸோ இந்த மாதிரி தான் திமுகவிற்கு தொடர்ந்து சொம்படிக்கிறது தான் இந்த நக்கீரனுடைய தொடர் தொழிலாகவே இருக்குது. இதுக்காக ஒரு பத்திரிகை நடத்திட்டு வராரு. இந்த பத்திரிகையினுடைய தரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் 2011 சட்டமன்ற பொதுத்தேர்தல் தமிழ்நாடு புதுச்சேரி சந்தித்தது. அந்த சமயத்தில் இவங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அந்த கருத்து கணிப்பில் 150 தொகுதிகளுக்கு மேலே திமுக இரண்டாவது முறையாக, அதாவது கருணாநிதி 2006 2011 வரை தமிழக முதலமைச்சராக இருக்கிறாரு. அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் 3 மணி நேரம் தான் மின்சாரமே விநியோகம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 21 மணி நேரம் மின்வெட்டு தமிழ்நாடு முழுக்க. அதே மாதிரி இவர்கள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் மாநிலத்தில் திமுக ஆட்சியும் இருந்தபோது 1,00,000க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. அந்த சமயத்தில் நடந்த தேர்தலில் திமுக 150 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் பத்திரிகை கருத்து கணிப்பு நடத்தினாங்க. ஆனால் அந்த தேர்தல் முடிவுகள் என்ன அப்படின்னு சொன்னால் அன்றைய எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியல. விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக தான் எதிர்க்கட்சியாக வந்தது. 150 தொகுதிகளுக்கும் மேலே அதிமுக, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வென்றெடுத்தது. அந்த மாதிரியான ஒரு தரக்குறைவான
ஸோ திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்காகவே ஒரு கருத்து கணிப்பை நடத்தி தன்னுடைய தரத்தை இவங்க வாசகர்கள்